குரு பிரம்மா குரு விஷ்ணு ஹிருதயமேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை குருவே நமஹ. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 23/5/2026 மே மாதத்திலே சனிக்கிழமை, ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதத்திலே 9ஆம் நாளிலே இருக்கிறோம். உத்தராயணம் என்கிற புண்ணிய காலத்திலே, வசந்த ருது இளவேனிற் காலத்திலே, ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே இருக்கக்கூடிய இந்த நாள் சப்தமி காலை 11:07 வரை இருப்பு. பின்பு அஷ்டமி திதி வந்துவிடும். ஆயில்ய நட்சத்திரம் காலை 7:50 வரை இருந்து பின்பு மக நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளிலே கர்ம வினைகளுக்கு தீமையை வழங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இன்னைக்கு சனிக்கிழமை சனி பகவானை வணங்குவது, செடிகளை நடுவது, மரக்கன்றுகளை நடுவது, இதெல்லாம் இன்னைக்கு பரிகாரமாக அமைத்துக் கொள்ளலாம். அமிர்த யோகமான இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். 7:30 8:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம், 9:30 மணிலேருந்து 10:30 மணி நேரம் சாயங்காலம் நல்ல நேரம், 9:10 ராகு காலம், 1:30 யமகண்டம், 6:07 குளிகை நேரம். கிழக்கு பக்கம் செல்பவர்கள் தயிரை பரிகாரமாக சொல்வதும், ரிஷப லக்னத்திலே 3 நாழிகை 32 வினாழிகள் இருக்கக்கூடிய சூரியன் 5:53 சூரியன் உதய நேரம். உத்திராடம் என்கிற தனுசு ராசியிலே சந்திரனுடைய எஃபெக்ட் சந்திராஷ்டமாக அமைகிறது. சூரியனும் புதனும் சேர்ந்த ரிஷப ராசியிலும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமரக்கூடிய தனுசு ராசியும் இந்த மிதுன ராசியும், சிம்ம ராசியிலே கேதுவும், கும்பராசியிலே ராகுவும், சனி மீன ராசியிலும், செவ்வாய் ஆட்சியிலே மேஷ ராசியிலும் அமர இந்த நாள் துவங்குகிறது. ஆயில்யம் என்கிற கடகராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கிறார். ஒரு ராசிக்கு பலனை பார்ப்போம் வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, நீங்க நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்ய போறீங்க. வெற்றிகளை நீங்கள் இலக்காக அமைத்துக் கொள்ள முடியும். முக்கியமா இந்த கார் வாங்கிறது, வீடு விற்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நல்ல செய்கைகள் நன்மையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 7-5 அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சியிலே அமர்வதனாலே பாராட்டுகளை பெறக்கூடிய சூழ்நிலையே இந்த புத சுக்கிரவார் பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு பெற்று தருகிறது. அதனால் இன்னைக்கு உங்களுக்கு மனதுக்கு திருப்தியான நாளாக அமையப்போகிறது. 9-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, மனதிலே இனம் புரியாத குழப்பங்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கலைந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆட்சியிலே அமரக்கூடிய சந்திர பகவான், ஆட்சியிலே அமரக்கூடிய செவ்வாய், இப்படி சந்திரனின் செவ்வாயும் பார்வையுடைய செவ்வாய் சந்திரனை பார்ப்பதனாலே நன்மைகளும் பரிசுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் இனிய நாளாய் அமைவதற்கு 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே, நன்மையான நாள், வெற்றிகளை இலக்காக கொள்ளக்கூடிய நன்மை தரக்கூடிய நல்ல நாளில் இருக்கிறோம். இதனாலே பல விதமான சூழ்நிலைகளை நீங்கள் வெற்றிகளுக்கான இலக்குகளை அமைத்துக் கொள்வதற்கும் 7-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இடர்களைந்து கொள்வதற்கும் வாய்ப்புகளை கொடுப்பார். சனியின் வழிபாடு இன்னைக்கு சிறந்தது. வாழ்க வளம். ஆயில்ய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் உள்ள வரக்கூடிய இந்த நாளிலே வெற்றிகளை நீங்கள் இலக்காக அமைத்துக் கொள்ளலாம். எது பண்ணா எது ஆகும்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா மத்தியான வேளையில மக நட்சத்திரக்குள்ளார கேதுவுடைய சாரத்துல சந்திரன் உள்ள வரப்புறார். ஏற்கனவே கேது உங்க ராசிக்குள்ள இருக்கிறார். அப்போ உங்களுக்கு நல்ல வெற்றிகளை அழகாக படம் போட்டு காட்டக்கூடிய நல்ல நாள் இன்று. 2-9 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, எதையும் ஆர்வமாக செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்கள் வரும். தைரியமாக காரியங்கள் எல்லாம் செய்வீர்கள். வெற்றிகளை நிதானித்து அழகாக புரிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களாக அமைவதனாலே மனது திருப்தியாக இருக்கக்கூடிய நாள். சப்தமி முடித்து அஷ்டமி வரக்கூடிய இந்த நாளிலே நீங்கள் செய்கிற காரியங்கள் நன்மையாக அமைவதற்கு துர்க்கையை வழிபடுங்கள்.
வாழ்க வளத்துடன். துலா ராசி நண்பர்களே, வெற்றியை இலக்காக மாற்றிக்கொள்ளலாம். முயற்சிகள் வெற்றிகளாக அமையும். நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் தீர்மானமாக யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஆர்வங்களும் அதனால வரக்கூடிய பயன்களும் இன்றைய நாளிலே உங்களுக்கு லாபத்தையும் பெருமையையும் கொடுப்பதாக அமையும். 2, 1 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, பல விதத்திலும் முயற்சிகள் வெற்றிகளாக மாறும். புதனும் சூரியனும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ராசி, இன்றைய நாளிலே ஆயில்ய நட்சத்திரத்துக்குள்ள சந்திரனின் பயணம், இது எல்லாமே உங்களுக்கு பெருமையை சேர்ப்பதாக அமைகிறது. அதனால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமைவதற்கு, மேலும் இனிமையாக அமைவதற்கு 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, நீ உத்திராட நட்சத்திரக்காரருக்கு சொந்த சந்திராஷ்டமம் பெற்றிருக்கும். மற்றபடி எல்லா விதத்திலும் லாபங்களை பெறக்கூடிய நல்ல நாள் தான் என்று, எந்த காரியங்களும் அழகாக செய்யும் போது லாபங்களை நீங்கள் ஃபோல்டா மாற்றிக்க முடியும். அது மக நட்சத்திரத்தில் செவ்வாய் சந்திரனுடைய ராசிக்குள்ளர இருந்து சூரியனுடைய ராசியான சிம்ம ராசிக்குள்ள நுழையுடைய சந்திரன் அங்கே ஏற்கனவே இருக்கிற கேதுவுடன் இணைவதனாலே வெற்றிகள் உண்டாகும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, ஒரு நல்ல நலமான நாள் இன்று. எந்த காரியமும் தொட்ட காரியம் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி அழகா நீங்க எடுக்கிற காரியம் நிம்மதியா முடியும். அதுக்கான டே இந்த டே. அதனால இன்னைக்கு எந்த காரியம் எடுத்து வச்சுதான் செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடியதாக அமைகிறதுனாலே இந்த நாள் இனிய நாள் அமைகிறது. இந்த நாளினுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 4. வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, பக்தி பரவசத்துடன் எதையுமே நீங்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே எதுவாக இருந்தாலும் அவனுக்கு தான் தெரியும்னு மேலே கை காட்டியிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாள் இனிமைய நாளாக அமையப்போகிறது. எவ்வளவு தூரம் மற்றவர்களுடன் இருக்கக்கூடிய இணக்கங்களை அதிகமாக பண்ணிக்கொள்கிறோம், விரோதங்களை ஒழித்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவுதான் நல்லது. 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மீன ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ராசியினுடைய 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு சந்திரன் உள்ள செல்கிறார். அப்படி 5ஆம் இடத்திலிருந்து செல்லக்கூடிய சூழ்நிலையிலே சூரியனுடைய வீட்டுக்குள்ள செல்லக்கூடிய சூழ்நிலையிலே புகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்கள் உங்களை புகழ்வதற்கான வாய்ப்புகளையும் ராகுவை அவர் சென்று பார்க்கிறார். அப்போ ராகுவை குருவும் பார்க்கிறார். அதனால உங்களுக்கான ரெகக்னிஷன் கரெக்டா இருக்கும். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.